ஓபிஎஸ் கதை முடிந்தது. ஓபிஎஸ் உடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம்? நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கியமான ஒரு தலைவர், ஒரு காலத்திலே முக்கியமான ஒரு தலைவர், தமிழகத்துடைய முதல்வர் பொறுப்பு போன்ற பல பொறுப்புகள் வைத்தவர், அதிமுகவிலும் பல பொறுப்புகளை வைத்தவர் தான் நமது ஓபிஎஸ். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் உடைய நிலைமை என்பது, அரசியல் வாழ்க்கை என்பது தற்சமயம் அதல பாதாளத்திலே கிடைக்கும். இதற்கெல்லாம் யார் காரணமாக இருக்கு? அவருக்கு என்ன பிரச்சனை என்பது ஆயிற்று. அதாவது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஓபிஎஸ் தான் காரணம். ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்குமே 2021 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மட்டும் ஜெயித்துவிடக் கூடாது. அதிமுக ஜெயித்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் பொறுப்பிலே அமர்ந்து விடுவார். நமக்கு பின்பு வந்த நபர் எப்படி முதல்வர் பொறுப்பிலே அமர்வது? நாம் தான் முதல்வர் பொறுப்பிலே அமர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதிமுக தோற்றாலும் கூட பரவாயில்லை சொல்லி 2021 சட்டமன்ற தேர்தலிலே நமது ஓபிஎஸ் செய்த வேலைப்பாடுகள் எல்லாம் நம்ம அதிமுக தொண்டர்கள் அனைவருக்குமே தெரியும். அதே போல அதிமுகவுடைய தலைமையகம், அதிமுகவுடைய கோயிலாக கருதப்படக்கூடிய தலைமையகத்தை அடித்து நொறுக்கினார்கள் ஓபிஎஸ். ஜெயலலிதா அமரக்கூடிய அந்த இருக்கையின் மீது செருப்பு காலோடு ஏறி நின்றார்கள் நமது ஓபிஎஸ். அது மட்டுமில்லாமல் இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும். இரட்டை இலையை முடக்கிவிட்டால் அதிமுகவில் நாம் இணைந்து விடலாம். எடப்பாடியை ஓரம் கட்டி எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றிவிட்டு அதிமுகவுடைய தலைமையை தன் பக்கம் இழுத்து விடலாம் என ஓபிஎஸ் தப்பு கணக்கு. பாஜகவுடைய பேச்சை கேட்டு நமது ஓபிஎஸ் ஏகப்பட்ட வழக்குகளையும் தொடுத்தார். இதுவரைக்கும் எந்த வழக்குமே எடப்பாடிக்கு எதிராக வரல. அதிலும் கூடுதலாக ஓபிஎஸ் தான் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம், அதே போல கொடி, லெட்டர் பேட் போன்றவற்றை பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் தான் உண்மையான அதிமுக என சொல்லிக் கொண்டிருந்த ஓபிஎஸ்ஸின் பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் பூராமே தற்சமயம் திமுகவிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவரும். இப்ப சமீபத்தில் கூட மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்திருந்தார். அதற்கு முன்பாக இன்னொரு நபரும் பாத்தீங்க அப்படின்னா திமுக, அதுவும் ஓபிஎஸ்க்கு மிக முக்கிய ஆதரவுகளை கொடுத்த ஒரு முக்கிய நபரும் திமுக இருந்தார். இப்படி ஒவ்வொரு ஆதரவுகளாக திமுகவின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது. நமது வைத்தியலிங்கமும் அதிமுக அல்லது திமுகவின் பக்கம் இணைவது பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறாராம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அரசியல் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நாளைக்கே பாஜகவுடன் கூட்டணி என்பது வைத்தாலும் ஒரே ஒரு தொகுதிக்கு மேல் பாஜக ஓபிஎஸ் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஏன்னா ஆதரவுகளே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எப்படி அடுத்த நம் கட்சியினர் எப்படி ஓபிஎஸ்க்கு நம்பி தொகுதிகளை ஒதுக்குவார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதாவது அதிமுகவை அழிக்க நினைத்தால் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலத்தான் ஓபிஎஸ் அதிமுகவை அழிக்க நினைத்தாரா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்கும் தான், அதிமுக தொண்டர்களுக்குத்தான் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிமுகவுடைய தலைமையை கைப்பற்ற வேண்டும் என ஓபிஎஸ் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்தார். அதன் இறுதி பயணம் தான் தற்சமயம் அதிமுகவில், அதாவது ஓபிஎஸ் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் பூரா மாற்று கட்சி செல்ல ஆரம்பிக்கும். இதே நிலைமை என்பது தொடர்ந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக ஓபிஎஸ் அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஓரம் கட்டப்படக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் உருவாக்கப்படும் அப்படின்னே கூட. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.